கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த போது அவருடைய ஜெப வாழ்க்கையை, விசேஷமாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த ஜெப ஸ்டைல், அந்த பிரேயர் ஸ்டைலை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாராம்? ஒன்று பலத்த சத்தம், 2வது கண்ணீர், 3வது விண்ணப்பம், 4வது வேண்டுதல் என்று சொல்லி 4 காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களோடு இயேசு ஜெபித்தார் என்று இந்த வசனம் முடிக்கப்படவில்லை. ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி இந்த வசனம் முடிக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஜெபம் கேட்கப்பட்டதற்கான காரணமும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தமாக ஜெபம் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார், விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பயபக்தி நிமித்தமாய் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பலத்த சத்தம் உண்டு, கண்ணீர் உண்டு, விண்ணப்பம் உண்டு, வேண்டுதல் உண்டு. இல்லாத ஒன்று என்னவென்று சொன்னால் பயபக்தி. தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பயபக்தி இல்லாத காரணத்தினாலே ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு தேவனாலே கிரியை செய்ய முடியவில்லை. அவருடைய கிரியைகளை நாம் காண முடியவில்லை. நம்மிடத்தில் பயபக்தி இல்லாத காரணத்தினாலே நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் தேவனுடைய கிரியைகளை நாம் காண முடியாதபடி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பயபக்தி இருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பயபக்தி என்பதை ஆங்கில வேதத்திலே காட்லி ஃபியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிப்போம் என்று சொன்னால் இறை பற்று கலந்த அச்சம் என்று எழுதப்பட்டுள்ளது. பயபக்தி என்ற வார்த்தையில் 2 காரியங்கள் அடங்கி உள்ளதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒன்று பயம், தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது பார்ப்போம் என்று சொன்னால் பக்தி, இயேசுவின் மேல் பக்தி, கடவுள் பற்று, ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபாடு கொள்ளுதல், டிவோட், ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறதான காரியம். இதை பக்தி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் பக்திமான்கள் அநேகர் உண்டு, தேவ பயம் உள்ளவர்கள் குறைவு. நீங்கள் பக்திமான்கள் மட்டும்தானா, தேவ பயமும் உள்ளவர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பக்தி நிறைந்து காணப்படுகிறது. கடவுள் பற்று, ஆவிக்குரிய காரியங்கள் ஈடுபாடு அதிகமாக உள்ளது. ஜெபம், வேதம், ஆராதனை, ஆடல் பாடல் உண்டு, ஊழியமும் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயம் என்பது எல்லோருக்கும் உண்டு. சிறியோர் முதல் பெரியோர் வரை பயம் என்பது எல்லோருக்கும் உண்டு. பாம்பை கண்டால் பயப்படுவோம், நாயை கண்டால், தீயை கண்டால், மின்சாரத்தை கண்டால் நாம் பயப்படுவோம். பாம்பு கொத்திவிடும், நாய் கடித்துவிடும், தீ சுட்டுவிடும், மின்சாரம் கொன்றுவிடும் என்று சொல்லி நாம் எல்லோருமே இதற்காக பயப்படுகிறோம். அதுபோல பாவம் செய்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் நரகத்தில் நம்மை போட்டு விடுவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், ஆசீர்வாதத்தை அவர் எடுத்து விடுவார், சாபம் வந்துவிடும் என்று பயப்படுகிற பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பயம் அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்து இன்றும் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு எனக்குள் வாழுகிற ஆண்டவரின் இருதயம் துக்கப்பட வேதனைப்படக்கூடாதே என்று கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு வாழ்க்கையாகும். மீண்டும் நான் சொல்கிறேன், எனக்காக ஜீவனை கொடுத்து இன்றும் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு எனக்குள் வாழுகிற ஆண்டவரின் இருதயம் துக்கப்பட வேதனைப்படக்கூடாதே என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது மாத்திரம்தான்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு வாழ்க்கை. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 3 நண்பர்கள் இருந்தார்கள். இந்த 3 நண்பர்களுமே தகப்பன் சொல்வதை அப்படியே கேட்டு அதன்படியே செய்யக்கூடியவர்கள். நீங்கள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லி 3 பேரிடமே கேட்கப்பட்டது. ஒருவன் சொன்னான், என் அப்பா சொல்லுகிறதை செய்யாவிட்டால், அதன்படி நடக்காவிட்டால் நான் விரும்புவது எனக்கு கிடைக்காது. அப்பா எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டார்கள், எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்காது. எனவே அப்பா சொல்வதை கேட்டு அதன்படி செய்கிறேன் என்று ஒருவன் சொன்னான். இது அப்பா மேலே உள்ள பயத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். பயத்தின் நிமித்தமாய் அப்பா சொல் கேட்டு நடக்கிறதான ஒரு காரியம். இன்னொருவன் சொன்னான், என் அப்பா காரியங்கள் எனக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், செய்தால் உற்சாகம் கிடைக்கும், என் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே என் அப்பா சொல்வதை கேட்டு அதன்படி செய்கிறேன் என்று அவன் சொன்னான். இது அப்பா மேலே உள்ள பக்தியை குறிக்கிறது. மற்றவன் சொன்னான், என் அப்பா எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார், நான் விரும்புவதை கேட்காமலே அவர் செய்கிறார், நான் கண் கலங்கினார் அவர் கண்ணும் கலங்கி விடுகிறது. இப்படிப்பட்ட என் அப்பாவின் இருதயம், இவ்வளவு என் மீது அன்பு செலுத்துகிற என் அப்பாவின் இருதயம் துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் தான் நான் அப்பா சொல்லுகிற அத்தனை காரியங்களுக்கும் உடனடியாக நான் கீழ்ப்படிந்து அப்படியே செய்து முடிக்கிறேன் என்று அவன் சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசியாய் இந்த வாலிபன் சொன்ன அந்த காரியம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் காணப்படுவது பயமா, பக்தியா, அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:7 வாசிப்போம் என்றால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:6 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் பயம் அல்ல, பக்தி மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ஊழியர் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தார். கிராம ஊழியத்திற்காக கையிலே பைக்குள்ளாக டிராக்ஸ் இருந்தது. அப்படி பகல் வேளையில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது 4வது 5வது படிக்கிறதான ஒரு 4-5 சிறுவர்கள் குச்சிக்கம்பு என்ற ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அந்த ஊழியர் சற்று தூரம் கடந்து போய்விட்டார். அப்பொழுது 4வது படிக்கிற வயசு போல் உள்ள ஒரு தம்பி வேகமாக அண்ணே அண்ணே என்று ஓடி வந்தான். என்ன தம்பி என்று அந்த ஊழியர் கேட்டார். அப்பொழுது அவன் கேட்டான், குச்சிக்கம்பு விளையாடுவது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா என்று கேட்டான். ஒரு கணம் அந்த ஊழியர் திகைத்து போய்விட்டார். தம்பி கேள்வி இப்படி இருக்கிறதே என்று சொல்லி. ஆனாலும் யோசித்து விட்டு சொன்னார், குச்சிக்கம்பு விளையாடுறது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், சண்டை போடாமல் யார் மேலையும் பட்டு விடாமல் விளையாடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிறுவன் கேட்ட கேள்வியை பார்த்தீர்களா? சிறு வயதிலே சாதாரண ஒரு காரியம், ஒரு விளையாட்டு காரியம், சாதாரண ஒரு காரியம் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா என்று அவன் கேட்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு பிடிக்குமா என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு கேட்டு அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவ பயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசுவுக்கு பிடிக்குமா என்று உங்களையே நீங்கள் கேட்டு பார்த்தால் உங்கள் இருதயமே எந்த காரியம் இயேசுவுக்கு பிடிக்கும், எந்த காரியம் இயேசுவுக்கு பிடிக்காது என்று அது சொல்லும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா என்று கேட்டு பிடித்ததை மாத்திரம் செய்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவ பயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பக்தியோடு கூடிய தேவ பயம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி. மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.